ஒரு மனிதன் பிறக்கின்றான். முடிவில் அவன் என்றாகிலும் ஒரு நாளைக்கு இறக்கின்றான். ஆனால் அவன் இறப்பதற்குள் பல்வேறு நிலைகளில் காட்சி அளிக்கின்றான். மனிதனின் பருவ காலங்களை கணக்கிட்டு இருக்கிறார் ஷேக்ஸ்பியர். மனிதன் முதல் பருவத்தில் தாயின் வயிற்றில் பிறந்து தாதியர்கள் கையில் தவண்டு விளையாடுகின்றான். அதே மனிதன் இரண்டாவது பருவத்தில் அவன் சீருடை அணிந்து வெறுப்புடன் பள்ளிக்கு சென்று திரும்புகின்றான். அதே மனிதன் மூன்றாவது பருவத்தில் அவன் காதல் நினைவால் வாலிபனாக மாறுகின்றான். நான்காவது பருவத்தில் ஒரு வீரமுள்ள மனிதனாகவும் எளிதில் புகழ் பெற துடிக்கின்றான். ஆனால் அவன் புகழ் நீர் குமிப்போல் நிலையற்று விடுகின்றன. ஐந்தாவது பருவத்தில் பழமொழிக்கு ஏற்ப வாழ்க்கை என்னும் படகில் எதிர்நீச்சல் அடைக்கின்றான். அதே மனிதன் ஆறாவது பருவத்தில் அவன் உடலில் கொஞ்சம் வலுவிழுந்து லேசாக கண் பார்வையை மங்கி முதுமை நிலையை அடைகின்றான். ஏழாவது பருவத்தில் அவன் உடலில் முற்றிலும் வலுவிழுந்து உருவிழுந்து பற்கள் எல்லாம் உதிர்ந்து வாய் ருசியை இழந்து குரல் தழைக்க அவன் இறப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் இப்போது இந்த பாவி நான் எந்த பருவத்தில் இருக்கிறேன் என்று கூட என்னால் கணக்கிட்டு சொல்ல முடியவில்லையே. இறைவா, உலகத்தின் தூக்கம் களையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் துளையாதோ, உடைப்பவர் வாழ்க்கை மலராதோ.
கானகத்திலே மௌக்கலிமா முனிவனாக இருந்த நான் வசிஷ்டருக்கும் எனக்கு நேர்ந்த சபதத்தினால் நலாயினி உத்தமி பத்தினி என்று அவர் உரைக்க, அவள் உத்தமி இல்லை பத்தினி இல்லை என்று நான் சொல்ல, பிறகு நலாயினியை சந்தித்தேன். நலாயினியை திருமணம் செய்து கொண்டேன். எடுத்த சபதத்தினால் கானகத்துக்கு அழைத்து வந்தேன். அவளுடைய கற்பை சோதிப்பதற்காக ஒரு முரட்டு மனிதனாக மாறினேன். சாட்டிக் கொண்டு வேட்டையாடினேன். சிக்கவதை செய்தேன். அவள் அங்கங்களை சக்கையாக பிளந்தெறிந்தேன். எத்தனையோ முறை எடுத்துரைத்தால் வேண்டாம் என்று, ஆனால் நான் கேட்கவில்லையே. அவள் கொடுத்த சாபம் பலித்து விட்டது. 4448வது வியாதியிலே கொடிய வியாதியாகிய குறுகி குஷ்டம் பிடித்து பெருகி